Hi friends, welcome to my channel Rani'in இனிய உலகம். இன்றைக்கி நம்ம ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யலாம். நானும் அவங்க எதோ மசாலா ஆட் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட உள்ள மசாலாவை ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆட் பண்ணேன். பட் ரொம்பவே டேஸ்ட்டாக எக்ஸாக்டாக அதே டேஸ்ட்டில் வந்திருந்தது. ஸோ வாங்க ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யலாங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் ராணியின் இனிய உலகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவோட அப்டேட்ஸ் உங்களுக்காக. காளானை இந்த மாதிரி பொடி பொடியாக நல்லா கட் பண்ணி வச்சுட்டேன். குவான்டிட்டிக்காக கொஞ்சம் கம்மியாக இருக்கும் காளான், எல்லாருக்கும் பத்துதோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக கேபேஜ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு தக்காளி இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். கேபேஜ் ஆட் பண்ணுறதுனால எந்த டேஸ்ட்டுமே மாறவே இல்லை, சூப்பராக இருந்துச்சு. இப்போது கேபேஜு காளானோட கலந்து கொஞ்சமாக மைதா, வத்தல் பொடி, உப்பு இதை மூணை மட்டும் கலந்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வடைக்கு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வடைக்கு நம்ம எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி நான் பிசைஞ்சு எடுத்துருக்கிறேன். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் நான். கொஞ்சமாக உதுத்து விட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உதுத்து விட்டுக்கோங்க. இது மொத்தமாக ஒன்று சேர்ந்தாலும் பிரச்சனை இல்லை, நம்ம சின்ன சின்னதாக பிச்சு விட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி நான் எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதுவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ மசாலாவோடு ஆட் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நான் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு வெங்காயத்தை லைட்டாக வதக்கிக்கிறேன். லைட்டாக கண்ணாடி பதம் வந்தால் போதும், ஃபுல்லும் வதங்கணும்னு இல்லை. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 மினிட்ஸ் வேலை கூட இல்லை, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ இதில் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பொரிக்கும் போது அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்க்கறதுனால லைட்டாக அந்த சாஸ் ஊற்றின ஒரு ஃபீலிங் வரும். நம்ம தக்காளி தான் போட்டிருக்குறோம், ஸோ சாஸே நமக்கு தேவையில்லை. இப்போ இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் மசாலா, இது மாத்திரம் நான் சேர்த்துருக்கேன். எல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தான் நான் சேர்த்தேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணால் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர், கரம் மசாலா, மட்டன் மசாலா, இந்த 3 மட்டும் சேர்த்துருக்கிறேன். இது லைட்டாக வதக்கியாச்சு. இப்போ ஒரே ஒரு ஸ்பூன் அளவு மைதா மாவு எடுத்து நல்லா இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம இந்த மிக்சரோடு ஆட் பண்ணிடலாம். இது ஊற்றுனதும் ரொம்ப கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மிக்ஸையும் கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது பட்டுன்னு கொல்ல கொல்லன்னு வர ஆரம்பிச்சிடும். இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் தான் அந்த மஷ்ரூம் எல்லாம் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் பொரிச்சு வச்ச மஷ்ரூம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். சூப்பரான மஷ்ரூம் மசாலா ரெடி. இதில் லைட்டாக மல்லி இலை தூவி, பச்சை வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி தூவி சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.